திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதில் குறிப்பாக சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலில் இருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறைகள் ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான 12 திருமுறைகள் ஆசிரியர்கள் துதியினை படிப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவத்திருமதி தனலட்சுமி கோவிந்தராஜன் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி. திருஞான சம்பந்தர், நாவரச சுந்தரர், திருவாத ஊரர் மற்றையே, திருமாளிகை தேவர், சேந்தனார் கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டர், ஆதித்தர், வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாளிய அமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர் மூலர், மண்ணு திரு ஆளவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான், பொலிகீரர் கல்லாடனார், ஒன் கவிழர் பரணர், மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார், திருமேவு பட்டினத் அடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கிழாரும், சிவனரி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவனரி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. அருமை அருமை அருமை. நன்றி. அருமை அருமை. நன்றாக பதிவானதுமா. நன்றிமா நன்றிமா. அடுத்து திருக்கதவம். நன்றிமா. திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலியில் வசிக்கக்கூடிய சிவத்திருமதி அமுதா திரவியதாஸ் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அம்மா வாங்கம்மா. சிவாய நமக. அருட்பெருகு தனிகடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருள் கடவு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி தெருள்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அருமை அருமை அருமை. திருச்சிற்றம்பலம். நல்லது நல்லது நல்லது. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக அடியேன் பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே திருத்தால் சென்று சேர்வோமே. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக
இலங்கை மாகாணத்திலிருந்து மட்டக்களப்பு பகுதிக்கு அருகாமையில் உள்ள வாழைச்சேனையில் வசிக்கக்கூடிய சிவ திரு சந்திரசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். ஐயா வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். பூதங்கள் தோறும் நின் ஆயனின் அல்லால் போக்கிலன் பரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதொங்கொள் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏதங்கள் அறுத்தம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அருமை அருமை அருமை. நன்றிங்க ஐயா. சிவபெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம். அடுத்து பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இணைந்து நுழைவோம். இப்படி ஒரு களத்தை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்ற சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒன்று குவித்திருக்கின்ற இந்த திருவருள் கருணைக்கும் பிறந்து மொழி பயின்று நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் வந்து இந்த உலகம் காரியமாகவும் இந்த உலகத்துக்கு பின்னால் இருக்கிற காரணத்தையும் சொல்லி அந்த காரணத்திற்கு அப்பாற்பட்டிருக்கிற சிவகுருவாகவும் வந்து கர்த்தாவாக வந்து காரிய காரண கர்த்தாவாக வந்து எம்பெருமான் திருவடியை நம்முடைய புருவ நடுவிலே காண்பித்து கொடுத்த அந்த உத்தம குருநாதருடைய பொற்பாதங்களில் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். எம்பெருமான் அருள் தரும் திருமூல நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி. சரணம் 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 சரணம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 21வது தலைப்பில் இருக்கக்கூடிய சந்திர யோகம் என்கிற தலைப்பின் கீழே நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே இந்த சந்திர யோகம் என்கிற தலைப்பின் கீழே 19வது பாடலை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். குறிப்பாக சந்திர யோகம், சந்திரன்னா என்ன, யோகம்னா என்ன, ஒவ்வொரு வகுப்புலையும் நம்ம பார்த்துட்டு தான் வரோம். மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. அந்த மனம் செம்மைப்படுத்துவதற்கு நம்முடைய சேர்க்கை ரொம்ப முக்கியம்.
மன அமைதி பெற்றவர்களோடு நம்முடைய சேர்க்கையை நாம் வைத்துக் கொண்டோமானால் நம்முடைய நிலைமையும் அந்த நிலைக்கு இட்டுச் செல்லும். குழப்பவாதிகளோடு நாம் சேருவோமானால் நாமும் குழம்பிதான் இருக்க வேண்டும். அதை சேருமிடம் தெரிந்து சேர வேண்டும். யார் கூட சேர்க்கை நாம் வைத்துக் கொள்ளுகிறோமோ அந்த சேர்க்கையினுடைய தன்மை தான் நமக்கு புத்தியாக மாறும். யார் கூட சேர்றோமோ அவங்க புத்தி தான் நமக்கு வரும். இந்த சேருமிடம் சேர்ந்து அறிய வேண்டும் அப்படின்னா அந்த எம்பெருமான் திருவடியை சேர்ந்தவர்களோடு இந்த எம்பெருமான் திருவடியிலே பாரத்தை வைத்து பக்தி நெறியிலே முக்தி நெறியிலே ஏகாந்தமாக இருக்கக்கூடிய அந்த அன்பர்களோடு நாம் இணக்கமாக இருக்க வேண்டும், தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் நாம எளிமையா கடை தேர முடியும். இந்த வல்வினையில மாட்டி சிக்கி தவிக்கிற இந்த மூட ஆத்மாக்களோடு, அதாவது ஏன் செய்யறோம், என்ன செய்யறோம், எதுக்கு செய்யறோம்னு தெரியாம இருக்கிற இந்த உலகியல் ஆசை உள்ள நிலையில்லாத மாந்தர்களோடு நாம் தொடர்பு வச்சுக்கிட்டோம்னா நம்முடைய சேர்க்கை அவங்கள போலவே இருக்கும். நாமளும் குழம்பிதான் இருக்கணும். என்ன செய்யணும், எதுன்னு தெரியாம இருப்போம். அதனால ஆன்மா சார்ந்ததின் வண்ணம் என்ற அடிப்படையிலே நாம் யார் கூட நெருங்கி பழகுகிறோமோ அவருடைய குணம் நமக்கு வந்துடும். அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அந்த சேரும் இடம் சேர்ந்து அப்படின்னா சேரும் இடம் எதுன்னா புருவனோடு அந்த இடத்தை சேர்ந்து அறியணும். அதுக்கான முயற்சி தான் சிகாரம் சைவ நெறி பாடசாலை செய்து வருகிறது. அந்த வகையில் இந்த சந்திர யோகம் என்ற தலைப்பு நம்முடைய அடியார் பெருமக்களுக்கு இந்த மனத்தை செம்மைப்படுத்தி அந்த செம்மை நலம் அறிந்த மனிதர்களோடு செம்மை நலம், முக்தி நெறி, செம்மை நலம் இதெல்லாம் ஒரே ஒரு நெறி தான். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல் வேணும். பக்தி நெறி அறிவித்து அப்படின்னா அந்த பக்தி நெறியை அறிவிக்கக்கூடிய இடமாக நம்முடைய சிகாரம் சைவ நெறி பாடசாலை இருக்கும். அப்படி அந்த முக்தி நெறி, பக்தி நெறி, செம்மை நலம் அறிந்த மாந்தர்களோடு நம்முடைய தொடர்பை நாம் வைத்து கொண்டோமானால் எம்பெருமான் திருவடி அடைவது சுலபமாக இருக்கும். புருவ நடுவிலே மகிழ்ந்திருக்கலாம் என்கிற உண்மையை சொல்லி பாடலுக்குள்ள போலாம். குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. அப்படி இந்த சந்திர யோகம் என்னதான் சொல்ல வருதுன்னு இந்த 19வது பாடல்ல பார்க்கலாம். திருமூல நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி. உந்தி கமலத்து உதித்தெடும் சோதியை உந்தி கமலத்து உதித்தெடும் சோதியை அந்திக்கு மந்திரம் யாரும் அறிகிலார். அந்திக்கும் மந்திரம் ஆரும் அறிந்த பின் தந்தைக்கு முன்னே மகன் பிறந்தானே. உந்தி கமலத்து துதித்தெடும் சோதியை உந்தி கமலத்து உதித்தெடும் சோதியை அந்திக்கு மந்திரம் யாரும் அறிகிலார். அந்திக்கும் மந்திரம் ஆரும் அறிந்த பின் தந்தைக்கு முன்னே மகன் பிறந்தானே. அந்திக்கும் மந்திரம் ஆரும் அறிந்த பின் தந்தைக்கு முன்னே மகன் பிறந்தானே. இனி பாடலை பதம் பதமா பிரித்து பார்க்கலாம்.
திருமூல நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி. உந்தி கமலத்து உதித்து எழும் சோதியை அந்திக்கும் மந்திரம் ஆறும் அருகிலார், அந்திக்கும் மந்திரம் ஆறும் அறிந்தபின் தந்தைக்கு முன்னே மகன் பிறந்தானே. உந்தி கமலத்து உதித்தெழும் சோதியை அந்திக்கும் மந்திரம் ஆறும் அருகிலார், அந்திக்கும் மந்திரம் ஆறும் அறிந்தபின் தந்தைக்கு முன்னே மகன் பிறந்தானே. இது பாடலை பிரிச்சு பார்த்துட்டோம். இப்போ பாடலுக்கான பொழிப்புரைய பார்ப்போம். நன்றி தர்மயாதன். பாடலுக்கான விளக்கம்: நாபித்தானத்தில் தோன்றிய பின் மேல் ஓங்குகின்ற குண்டலினி சக்தியை தலைப்படுதற்குரிய மந்திரத்தை அறிபவர் அரியர். நாபி தானத்தில் தோன்றி பின் மேல் ஓங்குகின்ற குண்டலி சக்தியை தலைப்படுதற்குரிய மந்திரத்தை அறிபவர் அம்மா தலைப்படுதற்குரிய மந்திரத்தை அறிபவர் அரியர். அதனை அறிந்தால் தந்தைக்கு முன்னே மகன் பிறத்தலாகிய புதுமை காணப்படும். ரொம்ப எளிமையா முடிச்சிருக்காங்க. மீண்டும் ஒரு முறை படிச்சிடுறேன் பொழிப்புரைய. நாபி தானத்தில் தோன்றி பின் மேல் ஓங்குகின்ற குண்டலி சக்தியை தலைப்படுதற்குரிய மந்திரத்தை அறிபவர் அரியர். அதனை அறிந்தால் தந்தைக்கு முன்னே மகன் பிறத்தலாகிய புதுமை காணப்படும். அவ்வளவுதான் செய்தி. இப்போ சிகாரம் சைவநெறி பாடசாலையில யதார்த்தமா நம்ம வந்திருக்கக்கூடிய அடியார்களுக்கு புரியும் வண்ணமாக இந்த பாடலை நாம் நம்முடைய அறிவு கெட்டியவாறு பகிர்ந்து கொள்வோம். திருமூல நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி. உந்தி கமலத்து உதித்து எழும் சோதியை அந்திக்கும் மந்திரம் ஆறும் அறிகளார். நம்ம உடம்புல அக்னி அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா நாம் உயிரோடு இருக்க முடியாது. உஷ்ணம் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா நம்மளால உயிரோடு இருக்க முடியாது. இந்த உந்தி கமலத்து உதித்தெழும் சோதியை அந்திக்கும் மந்திரம் ஆறும் அறிகிறார் அப்படின்ற 2 வரியை மட்டும் பார்ப்போம். இந்த உஷ்ணம்தான் நம்ம உடம்புல உள்ள உணவை ஜீரணம் முதற்கொண்டு அதை பிரித்தெடுத்தல் முதற்கொண்டு அத்தனை வேலையும் ரத்தத்தை சூடா வச்சுக்கிறது இல்லாம பகிர்ந்தளித்தல் மொத்தமும் இந்த அக்னி ருத்ரம் தான் செய்யுது. இந்த ருத்ரம்ன்ற அக்னி வேலை செய்யலைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்படி நமக்குள்ள இருக்கிற இந்த சோதி அக்னின்ற சோதிய யார் ஒருவர் கவனித்து அதை மடைமாற்றம் செய்கிறாரோ அவர்கள் எம்பெருமான் திருவடியை அடைவார்கள். அப்படி திருவடியை அடைவதற்கு முயற்சி செய்யும் போது தந்தையை பார்ப்பதற்கு முன்னாலே அவனுடைய மகனை பார்த்து விடுவார்கள். அவனுடைய மகனை பார்த்த பிறகுதான் தந்தையை பார்க்க முடியும். இது என்ன சாமி கூத்து? ஆதாரங்கள்ல எம்பெருமானிடத்திலிருந்து தான் எல்லா ஆதாரங்களும் உற்பத்தி ஆகின்றன.
இருப்பினும் ஆதாரங்களுக்கு கடவுளர்களை நியமித்திருக்கிறார் இறைவன். அப்படி எம்பெருமான் மூலாதாரத்திலே கணபதியையும், இந்த 6 ஆதாரங்களுக்கு ஒரு ஓடக்காரனை போல, அக்னியை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஒரு ஓடக்காரனை போல முருகபெருமானையும், ஒளியை பரப்புகிற ஒரு கடவுளையும் மகன்களாக வைத்திருக்கிறார் இறைவன். நாதத்தின் சொரூபமாக கணபதியையும், வெளிச்சத்தின் சொரூபமாக, அதாவது விந்தின் சொரூபமாக முருகபெருமானையும் தங்கள் புத்திரர்களாக அம்மையப்பர் வைத்திருக்கிறார்கள். இவர்களை கடக்காமல் ஒருபோதும் அம்மையப்பரை காண முடியாது. இந்த ரகசியத்தை தான், இந்த நாதத்தை தான், இந்த பிரணவ ஒளியைத்தான் அவர்கள் தந்தைக்கு முன்னே மகன் பிறந்தானே என்கிற உண்மையை சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் தவத்தில் அமர்ந்த பிறகு முதலில் சந்திக்கக்கூடியது 2 தெய்வங்கள். ஒன்று பிரணவம், ஓங்காரம் என்கிற ஓசையை நீங்கள் கடக்காமல் எம்பெருமான் திருவடியை அடைய முடியாது. நாதத்தின் மூலமாக இறைவனை அடைதல். இந்த நாதம் தான் சாதாரண சினிமா பாடலே நம்மளை ஆட்டுவிக்கும் போது, எம்பெருமானுடைய நாதம் ஓங்காரம் என்கிற நாதத்தை நாம் உணர்ந்து கொண்டோமானால், அந்த நாதத்தின் அடிப்படையில் எம்பெருமான் திருவடியை அடைய பெறுவோமானால், அதை விட ஒரு பெரிய பேர் எதுவுமே இல்லை. அப்போ சாதாரண இசைகளே நம்மளை மயக்கும் போது, எம்பெருமானுடைய பிரணவ ஓசை நம்மை ஆட்கொண்டால் எப்படி இருக்கும்? அதுதான் முதல் பிள்ளை. அப்போ இந்த நாதமாக இருக்கக்கூடிய கணபதியையும், ஓசையாக இருக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கக்கூடிய, எளிமையான பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த ஓசை நயத்தை மகனாக பெற்றிருக்கக்கூடிய சிவபெருமான் இந்த பிரபஞ்சத்தை ஓசையின் மூலமாக ஆட்சி செய்கின்றார். எளிமையாக ஆட்சி செய்கின்றார். அதான் பிரணவம். ஓங்காரத்தினாலே இந்த உலகத்தை 17 14 லோகத்திலையும் தன் அகத்திலே வயிற்றிலே வைத்து, அவன் அல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்று நாதத்திற்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து, அவனே முழுமுதற் கடவுள் என்கிற பெயரையும் கொடுத்து அந்த மகனை அமர வைத்தார் இறைவன். அதனால் பிள்ளை இல்லாமல் தந்தையை அடைய முடியாது. அந்த பிள்ளையாக இருப்பதும் இறைவன் தான். அந்த பிரணவத்துக்கு ஓங்காரன்னு பேரு. அந்த ஓங்காரத்தினுடைய மொத்த சுரூபம் தான் கணபதி. அப்படி உதித்து உந்தி கமலத்து உதித்தெழும் சோதியை அந்திக்கும் மந்திரம் ஆறும் அறிகிறார். அப்படி உள்ள இருக்கிற ஓங்காரத்தை உணரக்கூடிய அறிவு இங்கு யாருக்குமே இல்லை. ஏன்னா அவங்கள 3 பொருள் மறைத்து இருக்கிறது. அந்த 3 பொருள் என்னன்னா ஆணவம். இந்த ஆணவம் இந்த உலகியலை மையமாக வைத்து இயங்கக்கூடியது. இந்த கன்மம் தொழிலை மையமாக வைத்து இயங்கக்கூடியது. இந்த மாயை நம்மளை ஏமாற்றக்கூடியது. இந்த 3 விதமான தடைகள் இந்த ஓங்காரத்தை உணர விடாமல், அறிய விடாமல் நம்மை மயக்கத்திலே வைத்திருக்கும். ஐயோ நேரம் ஆயிடுச்சு, அங்க போனோமே எங்க போனோமே. கட்டுண்டு கிடக்கின்ற உயிர்கள். இதுக்கு என்ன பேரு? கட்டுண்டு. எதனால? பாசத்தினாலே கட்டுண்டு கிடக்கின்ற உயிர்கள் கமிட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய விதியிலே போய் சிக்கிக் கொள்ளும். அப்படி சிக்குண்ட உயிர்கள் கடைசி வரை மாட்டிக்கொள்ளும். அந்த பாசத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு குருநாதருடைய பெரும் கருணை வேணும். அந்த விடுதலை சுய விடுதலை. அதுதான் சொல்றாங்க, அந்திக்கும் மந்திரம் ஆறும் அறிகிறார். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, பாவம். இப்படி ஒரு ஓங்காரம்னு ஒண்ணு இருக்கு, நாதம்னு ஒண்ணு இருக்கு, விந்துன்னு ஒண்ணு இருக்குன்ற அறிவே அவங்களுக்கு தெரியாது. இந்த உந்தி கமலன்றது தொப்புள்.
இந்த தொப்புலை யார் ஒருவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்களோ அவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது. உதாரணம், ஒரு கோழி முட்டைய சமதளத்துல நீங்க மெரிச்சீங்கன்னா அது உடைஞ்சிரும். அதே கோழி முட்டைய நிக்க வச்சு அதுக்கு மேல நீங்க நல்ல ஆதாரங்கள வச்சு எந்த பொருள வச்சாலும் அது தாங்கும். ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. அந்த ஈர்ப்பு விதிப்படி அந்த முட்டைய நீங்க சாதாரண முட்டைய சமதளத்துல வச்சீங்கன்னா உடைஞ்சிரும். அது மேல வெயிட் வச்சா உடைஞ்சிரும். அதே முட்டைய நிக்க வச்சீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அந்த முட்டை வந்து எந்த பொருள வேணாலும் தாங்கும். அதுபோல நம்முடைய உந்தி கமலம் இருக்கு இல்லையா? தொப்புள். அந்த இடத்த மையமா நல்லா இழுத்து சுவாசிச்சீங்கன்னா, உங்க உடல் உங்களுடைய கட்டுப்பாட்டுல வரும். நம்முடைய உடம்பு நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும்னு சொன்னா, உந்தி கமலம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு, இந்த கராத்தேல இருக்கிறவங்க 6 ஓடு ஒண்ணா வச்சு உடைப்பாங்க. ஓங்கி உடைக்கணும்னா, அவங்க முதல்ல இழுத்து பிடிக்கிறது என்னன்னு பாருங்க. மார்பு கிடையாது. மூச்ச பிடிச்சு மார்ல வைக்க மாட்டாங்க. மூச்ச பிடிச்சு உந்தியில தான் வைப்பாங்க. அப்போ ஓங்கி அடிக்கணும்னா என்ன வேணும்னா, காற்று வேணும். அந்த காற்றை எங்க நிறுத்தணும்னா, உந்தி தாமரையில் நிறுத்த வேண்டும். அப்போ யார் ஒருத்தர் இந்த உந்தியிலே மூச்சை நிறுத்தி பழக்கப்படுத்துறாங்களோ, அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான பாடி கிடைக்கும். அதான். தொப்புல மெயின்டெயின் பண்ணிட்டாலே ஆயில மெயின்டெயின் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அதுதான் காப்பாத்துற இடம். நாராயணனுடைய இடம். அப்போ அந்த உந்தி கமலத்தில் உதித்து எழுகின்ற சோதியை அப்போ அந்த மூச்ச புடிச்சு அங்க நிறுத்தி ஏகாந்தத்தை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கோ, பிராணாயாமத்தின் மூலமாக மெதுவாக உள்ளே இழுத்து அந்த உந்தியிலே வைத்திருந்து பிறகு மெதுவாக வெளியே விடக்கூடிய கலையை யார் கற்றுக்கொள்ளுகிறார்களோ, பிராணாயாமத்தை செய்கிறார்களோ, யார் பிராணனை உண்ணுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த சோதியை அறியக்கூடிய கலை தெரியும். அப்போ இந்த உந்தி கமலத்திலே நிறுத்தக்கூடிய அறிவு இல்லாமல், பிராணனை நிறுத்தக்கூடிய அறிவு இல்லாமல், சோதியை எழுப்பக்கூடிய அறிவு இல்லாமல் மாந்தர்கள் இருக்கிறார்கள் என்கிற 2 வரியை முதல்ல சொல்லிடுறார். என்ன பாசத்துக்கு கட்டுப்பட்ட உயிர்களை பத்தி சொல்றார். இந்த பாசத்துக்கு கட்டுப்பட்ட உயிர்களுக்கு இந்த உந்தி கமலம் பற்றிய அறிவில்லை, மூச்சு பற்றிய அறிவில்லை, தன்னில் இருக்கக்கூடிய இறைவனை பற்றிய அக்கறை இல்லை. பாவம், அது மயங்கி தெரியுது. ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம், என்னத்துக்கு வந்தோம்னு தெரியாமலேயே சாப்பிடுறது, தூங்குறது, வேலைக்கு போறது, திருப்பியும் சாப்பிடுறது, தூங்குறது, வேலைக்கு போறது. அப்புறம் உடலுறவு, தூக்கம், மைதுனம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம், என்னத்துக்கு வந்தோன்ற அறிவே இல்லாம கடைசி வரைக்கும் மாண்டு போறது. அப்ப இந்த வட்டத்துக்குள்ளிருந்து அந்த உயிரை மீட்டு எடுப்பதற்காகத்தான் குருநாதர் வரார். போதும், நீ அடிமை சங்கிலியில மாட்டிக்கொண்டிருந்தது போதும். உனக்கு விடுதலை, உன்னுடைய வினையிலிருந்து விடுதலை, அழுத்தத்திலிருந்து விடுதலை, உடம்பிலிருந்து விடுதலை. முதல்ல உடம்பிலிருந்து விடுதலை வாங்கி கொடுப்பார். 2வது கர்மாவிலிருந்து விடுதலை. நீ சிக்கி தவிக்கிறாயோ அந்த கர்மாவிலிருந்து வினையிலிருந்து விடுதலை வாங்கி தருவார். நல்ல உத்தமமான குரு வினையிலிருந்து விடுதலை வாங்கி தருவார். நல்வினை தீவினை அறிவித்து, ஒரு உயிருக்கு நல்வினையும் தீவினையும் அறிவித்து, அந்த வினையை விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்வதற்கான வழியும் சொல்லிக் கொடுத்து கர்மாவிலிருந்து விடுதலை வாங்கி தருவார். அப்போ முதல் விடுதலை உடலில் இருந்து, நான் என்கிற அகங்காரத்திலிருந்து முதல் விடுதலை. 2வது விடுதலை கருமத்திலிருந்து விடுதலை. ஒரு நல்ல குருநாதரை சந்திச்ச பிறகு வினை பற்றிய பயம் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் அது சத்தியமாக குருநாதருடைய அருள் தான். அதுக்கு முன்னாடி என்ன செய்ய போறோமோ, எப்படி செய்ய போறோமோன்ற அழுத்தம் இருக்கும்.
இந்த குருநாதருடைய சந்திப்பு எப்போ ஏற்பட்டதோ உங்களுக்கு அதுக்கப்புறம் வினை பத்தின கவலை இல்லை. இனி நடத்துவது இறைவன் தான். நல்வினையோ தீவினையோ எம்பெருமான் திருவடியில விட்டாச்சு, இனி இறைவன் பார்த்துக்கிறான்ற ஒரு பெரிய கர்ம விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். கர்மாவிலிருந்து விடுதலை கிடைக்கும். இது 2வது விடுதலை. 3வது விடுதலை இல்லூஷன் என்று சொல்லக்கூடிய மாயையிலிருந்து விடுதலை. இந்த 3 விடுதலையும் உங்களுக்கு சாத்தியமானால் உங்களுக்கு பரிபூரணமான சொந்த ஜீவனை பார்க்கக்கூடிய ஆற்றல் வந்துவிடும். அதுதான் கவனிப்பு. உபதேசத்துக்கு முன்னாடி உங்க நிலைமை என்ன, உபதேசத்துக்கு பின்னாடி உங்க நிலைமை என்ன? பிஃபோர் இனிஷியலைசேஷன், ஆஃப்டர் இனிஷியலைசேஷன். குருநாதருடைய கை புருவ மத்தியிலே பட்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, புருவ மத்தியத்துல படுறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது, நீ சமைந்ததற்கு முன்னால், சமைந்ததற்கு பின்னால், நீ பக்குவப்பட்டதற்கு முன்னால், பக்குவப்பட்டதற்கு பின்னால். இதுதான் குருவுடைய பங்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. கண்ணாடி மாதிரி இருப்பாரு குரு, அவ்வளவுதான். அப்ப உந்தி கமலத்து உதித்தெழும் சோதியை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு உபதேசத்திற்கு முன்னால் நமக்கு கிடையாது, சத்தியமா கிடையாது. அந்த இழுத்து பிடிச்சு எம்பெருமானை இறுக்கி பார்க்கிற அந்த அறிவு நமக்கு கிடையாது. அந்திக்கும் மந்திரம் ஆறும் அறிந்த பின், அப்படி அந்த பிரணவத்தினுடைய ஓசையை உணரக்கூடிய ஆற்றல், ஓங்காரத்தை உணர்ந்து லயித்து ஏகாந்தமாக, ஆஹா அப்படின்னு ஏகாந்தமாக புருவ நடுவிலே அமர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு கணம், ஒரே ஒரு கணம் வாய்க்குமானால், அதில் லயிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமானால், தந்தைக்கு முன்னால் மகனை நீங்கள் பார்த்து விடுவீர்கள். அதுதான் ஓங்கார உணர்ச்சி, ஓங்காரத்தை உணர்தல். இந்த உண்மையை தான் 4 வரியில சொல்றாரு. முதல்ல உந்தி கமலத்து உதித்தெழுன்னா அங்க இழுத்து, பிராணனை இழுத்து வைத்து அந்த பிராணனை உடல் முழுவதும் பரவச் செய்து, பிறகு பிராணனை வெளியே அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியிடக்கூடிய அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்குமானா, அந்த பயிற்சி உங்களுக்கு கிடைக்கும்னா அதுதான் எழுப்புறது. தன்னை அறிந்த நிலைமை இதுதான். செல்ஃப் ரியலைஸ்டு பர்சன், தி என்லைட்டட் ஃபெல்லோ. இதுதான் இந்த பாட்டு சொல்லுது. அந்திக்கு மந்திரம் ஆறும் அறிந்த பின். அப்படி யாராவது அந்த மாலையில அந்த பிரணவத்தினுடைய ஒளியை தெரிஞ்சு பிரணவ பொருளை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குமானால், நீங்கள் தந்தைக்கு முன்னே மகனே பார்க்கலாம். மகன் பிறந்தானே அப்படின்னா ஓங்காரம் பிறக்கும், ஒலியும் பிறக்கும். ஓங்காரம் வந்தா கணபதி வந்தா, கணபதி பின்னாடி முருகரும் வந்துடுவார். கணபதி வந்தா யானை வரும் பின்னே, மணி யோசை வரும் முன்னே. அந்த ஓசை வந்துருச்சுனாலே பின்னாடி ஒலியும் முருகப்பெருமானும் வராருன்னு அர்த்தம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 2 பேரும் வேற யாருமே இல்லை. இவங்களை சந்திக்காம நம்ம பார்வதியும் பரமசிவனும் பார்க்க முடியாது. அதனாலதான் தந்தைக்கு முன்னே மகன் பிறந்தானே அப்படின்ற வரிய திருமூல நாயனார் சொல்றார். இதுதான் அந்த ரகசியம். அப்போ ஓங்காரம் என்கிற பிரணவம் நாம் உணரக்கூடியது முதல் பொருள், அதான் மூலப்பொருள், பரம்பொருள். அது எப்படி இருக்குன்னா ஓங்காரமாக இருக்கிறது. அது முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு ஒலியாக மாறுகிறது, அவ்வளவுதான். அதான் முருகப்பெருமான். மீண்டும் இந்த பாட்டை பாடி நிறைவு செஞ்சுக்கலாம். உந்தி கமலத்து நம்ம பார்க்கும்போது பொருளை பார்த்துருவோம். உந்தி கமலத்து துதித்தெழும் சோதி, உதித்தெழும் சோதியை அப்படின்னா அந்த உள்ள எழுகிற சோதி யாரும் அறியாமல் தவிக்கிறாங்க. உடம்புக்குள்ள இப்படிப்பட்ட சோதி இருக்குது, உடம்புக்குள்ள இறைவன் இருக்கிறாரு, அருட்பெருஞ்சோதி அண்ணாமலையார் இருக்கிறார்ன்ற அறிவில்லாமலேயே தன் பிறப்பை நொந்து கொண்டு அலைகிறார்கள். ஏண்டா நம்ம சாமி பிறந்தோம், இந்த ஜென்மம் எதுக்கு எடுத்தோன்னு தெரியல, இருக்கிறத விட செத்துடலாம் பழகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? தன் பிறப்பை நொந்தவர்கள் நரகத்திற்கு போவார்கள். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆமா, வாழறதும் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போலான்னு உடனே இந்த பிரசன்ட்ல என்ஜாய்மெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு போய் வல்வினையில போய் மாட்டிக்கிறது.
யார் நம்மள கேட்க போறாங்கன்ற அறிவுல போய் ஆப்பசைத்த குரங்கு போல வினையில போய் மாட்டிக்கும். நம்மள கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்ற ஒரு தைரியத்துல போய் இந்த மனம் விளம்பரத்துக்கு ஆசைப்பட்டு பிறகு விபச்சாரத்துல விழுந்து சின்ன பின்னமாகி நொந்து நூலாகி இறந்து விடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்ற போதுதான் இந்த இந்த மனம் எடுக்கிற ஒரு முடிவு தான் விபச்சாரம். ஆனா அந்த மனத்துக்கு ஒரு சாட்சி இருக்கிறது, அந்த மனத்திற்கு ஒரு அதிகாரி இருக்கிறார் என்ற அறிவு அந்த மாயை விலகிய பிறகுதான் தெரியும். அப்புறம்தான் புரியும். பெருமானுடைய பெரும் கருணையினால நாம இதுல இருந்து மீண்டு வரணும். அப்ப 3 விடுதலை சாத்தியமாகணும். அதுக்கு குருநாதருடைய பெரும் கருணை வேணும். அந்த 3 விடுதலை சாத்தியமான பிறகு சொந்த ஜீவனை அறியலாம். நாம எதுக்கு இந்த பூமிக்கு வந்தோம், என்னத்துக்கு வந்தோன்ற அறிவு நமக்கு கிடைக்கும். சாமி நம்மளுக்கு உணர்த்துவாங்க. ஜீவனை அறிந்து பிறகு சிவனை அறிந்து அதுக்கப்புறம் சிவத்தை அறிய வேண்டும். 3 நிலைமையை நம்ம அடைஞ்சோம்னா நிச்சயம் அடையலாம். அதனாலதான் இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஓங்காரன்னு ஒண்ணு உள்ள இருக்கு, இறைவன் ஒருத்தர் இருக்கிறாரு, பிள்ளைன்னு ஒண்ணு இருக்குது, தந்தைன்னு ஒண்ணு இருக்குது. இதெல்லாம் அறிந்து கொள்ளாமல் நீங்கள் வினையிலே மூழ்கி இருக்கின்றீர்களே, அறியாத மாந்தர்களே அப்படின்றத முதல் 2 வரி சொல்லுது. அப்போ கையடங்கி காலடங்கி எப்படியோ ஒரு இடத்துல உட்காந்து கையை 2 கோத்து எம்பெருமான் திருவடியை கண்ண மூடியாவது உட்காந்து அந்த ஓங்கார ஓசையை கேட்கறதுக்கான பயிற்சி, எதையாவது இசையிலே லயித்து கேட்கக்கூடிய அறிவு நமக்கு வருமானால் தந்தைக்கு முன்னே மகனை காணலாம் என்கிற உண்மையை இந்த பாடல் சொல்கிறது. சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். மீண்டும் பாடல். உந்தி கமலத்து உதித்தெடும் சோதியை அந்திக்கும் மந்திரம் ஆரும் அறிகிலார். அந்திக்கும் மந்திரம் ஆரும் அறிந்த பின் தந்தைக்கு முன்னே மகன் பிறந்தானே. தவத்தினால ஓங்காரத்தை அறிந்து அப்புறம் உள்ளொலியை அறிந்து அதுக்கப்புறம் எம்பெருமான் திருவடியை பெறுவது என்பது சாத்தியம் அப்படின்ற உண்மையை இந்த பாடல் நமக்கு சொல்லுது. அப்ப கூடுமானவர்ல இந்த கால ஓட்டத்துல, இந்த ஓட்ட பந்தயத்துல நேரம் இல்லைன்னு ஒதுக்கிடாதீங்க. நேரம் இல்லைன்னு ஒதுக்குனீங்கன்னா காலன் நிப்பான். செய்கின்ற தொழில் தெய்வமாக இருக்கலாம், அதை ஓங்காரத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு இருவினை ஒப்பு என்று சொல்லக்கூடிய இறைவன் தான் நடத்துகின்றான் என்ற ஒவ்வொரு கணத்தையும் உணர்ந்து அந்த தொழிலை, கர்மாவை எம்பெருமான் திருவடியிலே விட்டு செய்வோமானால் அது திருப்பணியாக மாறும். மற்றதெல்லாம் வல்வினையாக மாறும். எப்பொழுது நம்முடைய பணியை எம்பெருமான் திருவடியிலே விட்டு செய்கிறோமோ அது திருப்பணியாகும். ஏன்னா அவன் பொருட்டு செய்கிறோம். இல்ல நான் தான் செய்யறேன்னு செஞ்சோம்னா அது வினையை நம்ம தான் சுமக்கணும். எப்படி உத்தேசம்? பிறந்து மொழி பயின்று கருவுற்ற நாள் முதலா கட்டையில போகுதுன்னு இறைவன் தான் நடத்துறான்ற அறிவு இல்லாம நான் சுமக்க விருப்பப்படுறீங்களா? இல்ல ஏற்கனவே நம்ம நடத்தி கொண்டிருக்கிற இறைவன் தான் நடத்துறான்ற அறிவோடு அவங்ககிட்ட பணிஞ்சு பக்தியினாலே பேரானந்தத்தை அடைய விரும்புறீங்களா? இதுதான் கேள்வி. ஆமா, இது பிறவிக்கு இட்டு செல்லும். நான் தான் செய்யறேன், நான் தான் பண்றேன், என்ன இல்லாம குடும்பம் இல்லை, என் தலைமையில தான் வண்டி ஓடுது, பூனை கண்ண முன்னா பூலோகமே இருண்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங் வருது இல்ல? நாம இல்லைன்னா குடும்பம் என்ன ஆகுறது, நாம இல்லைன்னா மற்ற உயிர்கள்லாம் என்ன ஆகுறதுன்ற நினைப்பு இருக்கு. அது ஒரு ஆபத்தான நினைப்பு. சத்தியமா நாம இல்லைனாலும் எல்லாமே நடக்கும் அப்படின்ற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இந்த கணமே எம்பெருமான் திருவடியை பிரணவத்துல உணர்ந்து, ஓங்காரத்தை உணர்ந்து திருவடியை பார்க்கிற பழக்கத்தை கொண்டு வருவோம் என்று உண்மையை சொல்லி, சிகாரம் சைவநெறி பாடசாலையில எம்பெருமான் திருவடினா வலதுகன் சூரியன், இடதுகன் சந்திரன், எம்பெருமான் திருவடியே பொருவனடுன்ற உண்மையை நம்ம பகிரங்கமா சொல்லியிருக்கிறோம். அதனால அந்த வகையில எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம்
பெருமான் திருவடியை பார்ப்பதற்கான நேரத்தை ஒதுக்கும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே, கண்ணின் நல்ல அக்துரம் கழுமல்ல வல்லநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களே, ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் வங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்தும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை இன்று மாலை 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று சொல்லி விடைபெறுகிறோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.